என்னங்க ஃபியூவல் ஸ்கேர்சிட்டி ஃபியூவல் ஷார்டேஜ் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஓ சூப்பர். ஓகேவா, அவங்க ஸ்கேர்சிட்டி அண்ட் ஷார்டேஜ் கேட்டதுனால இதுக்கு ரிலேட்டடான சில fill in the blanks நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. சரி, இந்த fill in the blanks ஏன் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னாக்கா ஸ்கேர்சிட்டி அண்ட் ஷார்டேஜ்னோட வித்தியாசத்தை ஆழமா நம்மளோட வியூவர்ஸ்னோட மனசுல பதிய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா ஃபியூவல் ஷார்டேஜ் ஃபியூவல் ஸ்கேர்சிட்டின்னு, அதனோட வித்தியாசம் என்னன்னு நம்ம சொல்லும் போது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓ சூப்பர் சூப்பர். ஓகேவா, சோ இப்ப நான் ஒவ்வொரு பிளாங்கா அதாவது ஒவ்வொரு fill in the blank உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். எனக்கு அந்த பிளாங்க்ல ஷார்டேஜ் வருமா இல்ல ஸ்கேர்சிட்டி வருமான்றத சொல்லிட்டு ஏன் வரும் அப்படின்ற காரணத்தையும் எனக்கு சொல்லணும். சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? முதல் fill in the blank. Because of the broken water pipes this week, the area is facing a water blank. இந்த blankல scarcity வருமா shortage வருமா? இந்த இடத்துல வந்து ஷார்டேஜ் தான் வரும். ஏன் அப்படின்னா திஸ் வீக் அப்படின்னு, அதாவது அந்த பைப்ஸ் வந்து இந்த வாரம் உடைஞ்சிருக்கிறதுனால அந்த ஏரியால தண்ணி தட்டுப்பாடு. சோ ஒரு டெம்பரரி ப்ராப்ளத்தை பத்தி நம்ம வந்து பேசுறதுனால இந்த இடத்துல ஷார்டேஜ் தான் வந்து ஆப்டா இருக்கும். வெரி குட் வெரி குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். Many desert regions suffer from water blank throughout the year. இந்த blankல என்ன வரும்? இந்த இடத்துல வந்து scarcity தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா ஒரு ஜெனரல் கண்டிஷனை பத்தி பேசுறோம். பாலைவனத்துல பொதுவா தண்ணி பற்றாக்குறை வந்து இருக்கும். சோ ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்தை பத்தி நம்ம வந்து பேசுறதுனால இங்க வந்து scarcity தான். வெரி குட். சரியா, அடுத்தது. The sudden increase in patients caused a medicine blank at the hospital yesterday. இங்க என்ன வரும்? அதாவது சடனா பேஷண்ட்ஸ் வந்து நேத்திக்கு நிறைய வந்ததுனால மருந்து வந்து தட்டுப்பாடு இருந்தது. சோ இது வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம். அதாவது நேத்திக்கு நடந்த ஒரு ப்ராப்ளத்தை பத்தி, ஒரு தற்காலிக பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பேசுறதுனால இந்த இடத்துல வந்து ஷார்டேஜ் தான். வெரி குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். Due to years of drought, the country is experiencing food blank. இங்க என்ன வரும்? இங்க வந்து scarcity தான் வரும். Why? அதாவது பல வருடங்களாக உள்ள வறட்சியின் காரணமாக, சோ மழை இல்ல, வறட்சியின் காரணமா விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நாட்டுல வந்து உணவு பற்றாக்குறை வந்திருக்கு. சோ ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால இந்த இடத்துல scarcity தான் வந்து வரும். வெரி குட் வெரி குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். Because of the festival crowd, there was a temporary parking space blank near the temple. என்ன வரும் இங்க? இங்க வந்து ஷார்டேஜ் தான் வரும். Why? ஏன் அப்படின்னா டெம்பரரி அப்படின்றது தான் இங்க க்ளூ. சரி, அதாவது திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தின் காரணமாக பார்க்கிங் ஏரியால தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. எங்க? கோயிலுக்கு பக்கத்துல. வெரி குட் வெரி குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். In many villages, there is a serious blank of clean drinking water during every summer. இங்க என்ன வரும்? அதாவது ஒவ்வொரு சம்மரும் போதும் நிறைய கிராமங்கள்லயும் சுத்தமான குடி தண்ணீர் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரு பெரிய பற்றாக்குறையா இருக்கு. சரி, சோ இங்க வந்து ஸ்கேர்சிட்டி, இது வந்து சீசனல் ப்ராப்ளம், லாங் டேர்ம் சீசனல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நம்ம ஸ்கேர்சிட்டி தான் வந்து போட்டாகணும். வெரி குட் வெரி குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். Population growth has increased the blank of affordable housing in big cities. இங்க வந்து scarcity தான் வரும். Why? ஏன் அப்படின்னா நம்ம ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்தை பத்தி பேசுறோம். அதாவது மக்கள் தொகை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அதனால பெரிய நகரங்கள்ல மலிவான விலையில வீட்டு வசதி அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ ஒரு லாங் டேர்ம் இஷ்யூ அப்படின்றதுனால நம்ம வந்து scarcity போடுறோம். scarcity of affordable housing. Very good very good. சரியா, அடுத்த சென்டென்ஸ். Because the supply truck was delayed, the shop had a rice blank this morning. அதாவது சப்ளை ட்ரக் வந்து டிலே ஆனதுனால இன்னைக்கு அந்த கடையில அரிசி தட்டுப்பாடு. சோ ஷார்டேஜ், ரைஸ் ஷார்டேஜ். சப்ளை ட்ரக்னும் போது வண்டி, அதாவது பொருள் ஏத்திட்டு வர வண்டி, பொருள் ஏத்திட்டு வர ட்ரக் டிலே ஆயிடுச்சு. அதனால தட்டுப்பாடு, அரிசிக்கு தட்டுப்பாடு. வெரி குட். சரியா, கடைசி சென்டென்ஸ். Climate change may worsen the blank of natural resources in the future. இந்த blankல என்ன வரும்? இங்க வந்து scarcity வரும். Why?
ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் ஏற்கனவே, அதாவது இயற்கை வளங்கள் ஏற்கனவே வந்து பற்றாக்குறையில இருக்கு. சோ இந்த காலநிலை மாற்றம் இந்த ஸ்கேர்சிட்டியை, அதாவது இந்த பற்றாக்குறைய மேலும் வந்து வேர்சன் பண்ணும், அதாவது மோசமடை செய்யும். எப்போ? இந்த ஃபியூச்சர். சோ இது எதிர்காலத்தை குறித்து இந்த சென்டென்ஸ் இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்தை பத்தி நம்ம பேசுறதுனால இங்க வந்து ஸ்கேர்சிட்டி போடுறது பெஸ்ட். வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்க. நானு இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஃபியூவல் ஷார்டேஜ்க்கும் ஃபியூவல் ஸ்கேர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஃபியூவல் ஷார்டேஜ் அப்படின்றது குறுகிய கால எண்ணெய் தட்டுப்பாடு, இல்லன்னா தற்காலிக எண்ணெய் தட்டுப்பாடு. ஃபியூவல் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது நீண்ட கால தொடர் எண்ணெய் பற்றாக்குறை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை எடுத்துப்போம். இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஷார்டேஜ், ஃபியூவல் ஷார்டேஜ் தான். இப்போ இந்த ஷார்டேஜ் எப்ப ஸ்கேர்சிட்டியா மாறும்னா, இப்ப நடக்கிற போர் வந்து பல மாதங்கள் இன்னும் நீடிச்சாவோ இல்ல பல வருடங்கள் இன்னும் தொடர்ந்தாவோ ஸ்கேர்சிட்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரி குட் வெரி குட். சோ இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு ஷார்டேஜ்னா என்ன, ஸ்கேர்சிட்டினா என்ன, அதே மாதிரி ஃபியூவல் ஷார்டேஜ், ஃபியூவல் ஸ்கேர்சிட்டி, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.